என் உத்தமத்தை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறேன். உத்தமமாய் வாழ வேண்டும், நீதியின் பாதையில் வாழ வேண்டும் என்பதை நான் உறுதியாய் பிடித்து வைத்திருக்கிறேன். அதை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். அப்படி இருக்க, என்னுடைய இருதயம் என்னை நிந்திக்காது. என் மரணமே வந்தாலும், என்னுடைய கடைசி நாளிலும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் மனசாட்சி என்னை உறுத்தாது. நான் உத்தமமாய் நடக்கிறேன். அந்த உத்தமத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறேன். என்றென்றும் அப்படிதான் நான் உறுதியாய் இருப்பேன். உத்தமமாய் வாழ்வேன். என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது. நான் நீதியாய் வாழ்ந்து, நீதியின் பாதையில் நடந்து, கர்த்தருக்கு பிரியமாய் என் வாழ்வை நான் முடித்துக் கொள்வேன். என் முடிவு நாள் வரைக்கும் நான் அப்படிதான் இருப்பேன் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறார் யோபையா. யோபையா மிக தெளிவாக இருக்கிறார் தன் வாழ்க்கையில். அவர் வாழ்ந்த காலங்களும் மிக தெளிவாய் இருக்கிறது. தெளிவாய், மிக ஞானமாய், பரிசுத்தமாய் நீதியின் பாதையில் வாழ்ந்தார். அந்த நீதி அவருக்கு நன்மையை போதித்திருக்கிறது. நல்ல பாதையில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 27ஆம் அதிகாரம். என்னுடைய சுவாசம் என்னிலும், கர்த்தர் தந்த ஆவி என் நாசியிலும் என்னுடைய மூக்கிலும் இருக்கும் மட்டும் என் வாய் தீமையை செய்வதும் இல்லை, என் நாவு கபடம் பேசுவதும் இல்லை என்று யோபையா சொல்லுகிறார். தன் நண்பர்களுக்கு பதில் சொல்லும்படியாக யோபையா பேசின வார்த்தைகளாய் இவைகள் இருக்கிறது. என் நியாயத்தை தள்ளி விடுகிறவரும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிறவருமான தேவனுடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். என் வேதனைகளை எல்லாம், என்னுடைய நியாயத்தை கர்த்தர் தள்ளிவிட்டார். என் ஆத்துமாவின் வேதனையை அவர் கசப்பாக்கினார். அப்படி செய்த கர்த்தருடைய சர்வ வல்லவருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு நான் சொல்லுகிறேன், என் வாய் தீமையை பேசுவதும் இல்லை, என் நாவு கபடத்தை பேசுவதும் இல்லை. அதாவது, என் இருதயத்தில் நான் பாவம் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில் பாவம் என்பது இல்லை. நான் தவறு செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட மாட்டேன், பேச மாட்டேன், நினைக்க மாட்டேன். என் உத்தமத்தில் நான் உறுதியாய் இருப்பேன். இது கர்த்தர் பேரில் ஆணை என்று யோபையா சத்தியமிட்டு சொல்லுகிறார். நீங்கள் பேசுவது நியாயம் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் என் ஜீவன் இருக்கும் வரை நான் என் உத்தமத்தில் உறுதியாய் இருப்பேன். நான் ஒரு பாவமும் செய்வதில்லை, ஒரு குற்றமும் செய்ய போவதும் இல்லை. எப்படி வாழ்ந்தாலும் சரி, எப்படி செத்தாலும் சரி, நான் என் உத்தமத்தில் உறுதியாய் இருப்பேன் என்று யோபையா மிக சரியாக, தெளிவாக சொல்லுகிறார். என் உத்தமத்தை நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். உத்தமமாய் வாழ வேண்டும், நீதியின் பாதையில் வாழ வேண்டும் என்பதை நான் உறுதியாய் பிடித்து வைத்திருக்கிறேன். அதை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். அப்படி இருக்க, என்னுடைய இருதயம் என்னை நிந்திக்காது. என் மரணமே வந்தாலும், என்னுடைய கடைசி நாளிலும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் மனசாட்சி என்னை உறுத்தாது. நான் உத்தமமாய் நடக்கிறேன். அந்த உத்தமத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறேன். என்றென்றும் அப்படிதான் நான் உறுதியாய் இருப்பேன். உத்தமமாய் வாழ்வேன். என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது. நான் நீதியாய் வாழ்ந்து, நீதியின் பாதையில் நடந்து, கர்த்தருக்கு பிரியமாய் என் வாழ்வை நான் முடித்துக் கொள்வேன். என் முடிவு நாள் வரைக்கும் நான் அப்படிதான் இருப்பேன் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறார் யோபையா. என்னை எதிர்க்கிறவன் எனக்கு ஆகாதவன் போலவும், எனக்கு பொல்லாப்பு செய்கிறவன், என்னை தீமையாய் பேசுகிறவன் அக்கிரமக்காரன் போலவும் இருப்பானாக என்று சொல்லுகிறார். யோபையா மிக தெளிவாக இருக்கிறார் தன் வாழ்க்கையில். அவர் வாழ்ந்த காலங்களும் மிக தெளிவாய் இருக்கிறது. தெளிவாய், மிக ஞானமாய், பரிசுத்தமாய் நீதியின் பாதையில் வாழ்ந்தார். அந்த நீதி அவருக்கு நன்மையை போதித்திருக்கிறது. நல்ல பாதையில் நடக்கிறார். மாயக்காரன், அக்கிரமக்காரன் அதிகமாய் பணம் சேர்த்து சம்பாதித்து எடுத்து வைத்தாலும் அவன் ஜீவனை கர்த்தர் எடுத்து விட்டால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் உயிர் அவனை விட்டு போய்விட்டால் அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய பொருளின் பலன் என்ன என்று கேட்கிறார். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லையே.
அதைதான் யோபையா சொல்லுகிறார். ஆபத்து அவன் மேல் வரும்போது, மாயக்காரன் என்று சொல்லும்போது, பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்கிறவன், நீதி நியாயத்தை விட்டு அக்கிரமமாய் அநியாயமாய் பிறரை தூஷித்து பிறருக்கு தீங்கு செய்து வாழ்கிறவன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பானா? கர்த்தரை அவன் தொழுது கொள்வானா? கர்த்தரை வணங்குவானா? செய்ய மாட்டான். அப்படி இருக்க அவன் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பாரா? அவன் ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று மிக தெளிவாக இந்த இடத்தில் யோபையா சொல்லுகிறார். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுவேன். நான் ஒன்றும் மறைக்க மாட்டேன். கர்த்தருக்கும் யோபையாவுக்கும் இருந்த உறவின் அடிப்படையில் கர்த்தரை குறித்து அவர் தெரிந்து வைத்ததை நான் எல்லாவற்றையும் சொல்லுவேன், நான் மறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதனால் யோபையா எல்லாவற்றையும் சொல்லுவதினால் 3000 வருடங்களாக அவருடைய வார்த்தைகளை நாம் படித்து கொண்டு வருகிறோம். படிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்கிறோம். இது எப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியமாயிருக்கிறது, எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊழியமாயிருக்கிறது. யோபையா எந்த ஊருக்கும் போகவில்லை, யாரிடத்திலும் போய் சுவிசேஷம் சொல்லவில்லை. ஆனால் 1000 வருடங்களாக ஆயிரமாய் லட்சமாய் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையையும் அவர் பேசின வார்த்தைகளையும் கேட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் பக்தியாய் நாம் வாழ்ந்து வருகிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய இருதயத்தின் வெளிப்பாடை யோபையா வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஊழியமாய் இது இருக்கிறது. கர்த்தர் பெரியவர். அவர் எதை எப்பொழுது எப்படி செய்கிறார் என்பதை மனிதனால் நிதானிக்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது அதுதான். நீங்கள் எல்லோரும் இதை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயல்களை நான் உங்களிடத்தில் மறைக்க மாட்டேன். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது வீணான எண்ணம் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் மனதில் ஏன் இவ்வளவு கசப்பு இருக்கிறது என்று யோபையா கேட்கிறார். பொல்லாங்கனும் கொடூரமான மனிதர்களும் கர்த்தரிடத்திலிருந்து எதை பெற்றுக் கொள்வார்கள்? அவர்களுடைய பங்கு, அவர்களுடைய சுதந்திரம் என்னவென்றால், அவனுடைய குமாரர்கள் பிறந்தால் அவர்கள் பட்டயத்துக்கு இரையாவார்கள். அப்படிப்பட்டவர்கள், துன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவர்கள், அவர்களுக்கு குமாரர்கள், ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் பட்டயத்திற்கு இரையாவார்கள். அதிகமான பிள்ளைகள் பெருகுகிறார்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதனுக்கு என்றால் அவர்கள் பலர் இறந்து விடுவார்கள் என்று பொருள். அப்படிப்பட்ட மனிதனுடைய கர்ப்ப பிறப்புகள், அவருக்கு பிறக்கும் பிள்ளைகள், அது ஆண் பெண் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவர்கள் ஆகாரத்தினால் திருப்தி அடைவதில்லை. அவர்கள் சாப்பிடும் உணவு அவர்களுக்கு திருப்தியாய் இருக்காது, போதும் என்று இருக்காது. இன்னும் வேண்டும் வேண்டும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவர்களுக்கு திருப்தி அடையாமல் இன்னும் சாப்பிட வேண்டும் என்கிற உணர்வோடே இருப்பார்கள். இதற்கு காரணம் அவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவனுடைய பட்டயத்தால் இறக்காதவர்கள் மீதியான பிள்ளைகள் யாராவது இருந்தாலும் அவர்கள் இறந்து புதைக்கப்படுவார்கள். அவனுடைய வீட்டில் இருக்கிற, துன்மார்க்கனுடைய வீட்டில் இருக்கிற விதவைகள் புலம்புவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இது அவர்களும் பாவம் செய்வார்கள், பாவியாய் வாழ்வார்கள் என்ற பொருள் வருகிறது. அதாவது துன்மார்க்கன், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், அவன் வாழ்க்கையில் எந்த நன்மையையும் அவன் அனுபவிக்க போவதில்லை, அனுபவிக்க முடியாது என்பதே இதன் வெளிப்பாடு. எல்லாம் அவனுக்கு துன்பம். நன்மை நடப்பது போல நடந்தாலும் அது தீமையாய்தான் முடியும் என்பது கர்த்தர் தருகிற செய்தியா இருக்கிறது. அப்படிப்பட்ட துன்மார்க்கன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்து வைத்தாலும், புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல துணிமணிகளை வாங்கி வைத்து கொண்டாலும், அவன் பணத்தை நீதிமான் எடுத்துக்கொண்டு, அவன் சவதரித்து, அவன் சேர்த்து வைத்ததை நீதிமான் உடுத்திக்கொண்டு, அவன் பணத்தை நீதிமான் அனுபவிப்பான். அதாவது துன்மார்க்கனுடைய சொத்துகள், அவன் சம்பாதிப்பது, அவன் சேர்த்து வைப்பதெல்லாம் நீதிமானுக்கு வந்து சேரும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வீடு பொட்டு பூச்சி கட்டின வீட்டை போலவும், அப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் வாழ்கிற மனுஷன் கட்டின வீடு பொட்டு பூச்சி கட்டின வீட்டை போலவும்,
காவல் காக்கிறவன் போட்ட குடிசையைப் போலவும் இருக்கிறது. அது நிரந்தரமற்றது என்று பொருள். பொட்டு பூச்சி கட்டின வீடும், காவல் காக்கிறவன் போட்ட குடிசையும் நிரந்தரமாய் இருக்காது. அந்த காலம் முடிந்ததும் அவைகள் அழிந்து போகும். அதுபோல துன்மார்க்கனுடைய வீடும் அழிந்து போகும் என்று சொல்லுகிறது. அவன் ஐஸ்வர்யவானாய் கிடந்து அவன் தூங்கும்போது, அவன் தூங்கி எழுந்த பின்பு ஒன்றையும் அவன் பறிகொடுக்க மாட்டான். ஆனாலும் அவனிடத்தில் ஒன்றும் இருக்காது. அது வந்த வழியும் தெரியாது, போன வழியும் தெரியாது. அவன் சம்பாதித்தது அவன் போகும் வழி தெரியாமல் போய்விடும். துன்மார்க்கனுடைய சம்பாத்தியம் அது போகும் வழி தெரியாமல் போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளத்தை போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு போகும். வெள்ளம் வந்து பொருட்களை அடித்து செல்வது போல ரா காலத்தில் திகில்கள் அவனை அடித்து செல்லும், வாரிக்கொண்டு போகும். பயங்கரமான திகில்கள் பிடிக்கும். பயம், திகில் போன்றவை பிடித்து அவன் நிம்மதியற்று இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ரா காலத்தில் பெருக்காற்று வந்து அவனை அடித்து கொண்டு போகும். அப்படி என்றால் இரவில் உண்டாகும் பயங்கரம் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்தில். அதாவது இரவின் பயங்கரத்தினால், வியாதியினால், திடீரென்று வருகிற வாதையினால் அவன் அழிந்து போவான் என்று பொருளாகிறது. கொண்டல் காற்று அவனை தள்ளி கொண்டு போய்விடும். அவன் இருந்த இடத்தில் அவன் இருக்க மாட்டான். அப்படி என்றால் அவன் நிரந்தரமாய் வசிக்கும் இடத்தை விட்டு அவன் செய்த பாவங்களை அவனை கொண்டு போய் சேர்த்து விடும். அவன் நிரந்தரமாக அந்த இடத்தில் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவன் மேல் இப்படிப்பட்ட கஷ்டங்களை, இப்படிப்பட்ட பாடுகளை அனுப்பி அவனை தப்ப விடவே மாட்டார். கண்டிப்பாக அந்த துன்பங்களை அவன் அனுபவித்து தீர வேண்டும். ஆனால் அவன் தப்பித்துக் கொள்ள வகை பார்ப்பான். கர்த்தரோ தப்ப விட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி சிரிப்பார்கள். துன்மார்க்கனை பார்த்து கை கொட்டி சிரிப்பார்கள். அவன் இருந்த இடத்தை விட்டு ஜனங்கள் அடித்து விரட்டி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை விரட்டி விடுவார்கள். துன்மார்க்கனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது, கர்த்தருக்கு பயந்து நடப்பது, அவருடைய கட்டளைகளின் மேல் கவனமாய் இருந்து கற்றுக்கொண்டு அவருடைய வேத வசனத்தை தியானித்து பரிசுத்தமாய் வாழ்வதே வாழ்க்கையின் வெற்றிக்கு வழி, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வதற்கான வழி. தவறான வழியில் நடந்து கர்த்தருடைய கரங்களினால் அடிபட்டு நம் வாழ்க்கையை அழித்துக் கொள்வது ஏன்? ஒரே ஒரு வாழ்க்கைதான். அதை சரியானபடி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வது நமக்கு நல்லது. அதுவே புத்திசாலித்தனமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.